ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல். இந்த வருஷம் எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்லபடியா போயிருக்கும்னு நம்புறேன். நான் எப்படி வரலட்சுமி விரதம் இருந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வியாழக்கிழமையே பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என் வீட்டுக்கார் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. குழந்தைங்கள எல்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். நிலைவாசலுக்கு வேண்டிய மாவிலை தோரணம், அப்புறம் பூக்கள்லாம் நெறைய கட்ட வேண்டியது இருந்தது. அதெல்லாம் இப்பவே ஒண்ணொண்ணா கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தாமரை பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மொத்தமா ரூ. 50க்கு வாங்கிட்டு வந்தாரு. பரவால்ல. ரொம்ப அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரேட் பரவால்ல. இந்த வரலட்சுமி நோன்பு டைம்ல ரொம்ப அதிக விலையில விக்கும் தாமரைப்பூ எல்லாம். தாமரைப்பூன்னு சொல்ல முடியாது. மத்த எல்லா பூக்களும் ரேட் ரொம்ப அதிகமா விப்பாங்க. என் வீட்டுக்கார் ஒரு பக்கம் மாவிலையெல்லாம் தோரணமா கட்டிட்டு இருந்தாரு. நான் பூக்கள்லாம் கட்டிட்டு இருந்தேன். மாவிலைய இப்படி அந்த கோம்பு பகுதிய பின்பக்கமா பெண்ட் பண்ணி இது மாரி பண்ணீங்கன்னா, இது ஈஸியா இருக்கும். தோரணமா கட்டுறதுக்கு. அவரு கட்டி முடிச்சுட்டாரு. அப்புறம் நான் அரளிப்பூ கட்ட ஆரம்பிச்சுட்டேன். மல்லிகைப்பூ ஆல்ரெடி கட்டின பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால அரளிப்பூ மட்டும் இப்போ நான் கட்டிட்டுருக்கேன். நான் 2, 2 பூவா தான் வச்சு கட்டுறேன். மேல 2 கீழ 2 இது மாதிரி வச்சு கட்டுனீங்கன்னா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் கட்டின பூ வாங்குனீங்கன்னா, அதிக ரேட் குடுத்து வாங்குற மாரி இருக்கும். அந்த ரேட்டுக்கு கட்டாத பூ வாங்கி டைம் இருக்கிற பட்சத்துல வாங்கி கட்டிக்கிட்டிங்கன்னா, நமக்கு அதிகப்படியான பூ கிடைக்கும். தனியா உட்காந்துட்டு கட்டுனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராவது துணைக்கு நியாயம் பேசிக்கிட்டே இந்த பூவ 2, 2 எடுத்து வைக்க சொல்லிட்டு கட்டுனீங்கன்னா, சீக்கிரமா கட்டி முடிச்சிடலாம். நைட்டே மாவிளை தோரணம் நிலைவாசலுக்கு போட்டாச்சு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய நாள். கலசத்துல பச்சரிசி, மஞ்சள், காதோல கருகமணி, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், நாணயங்கள் இதெல்லாம் போட்டு அம்மன் முகத்த தேங்காய்ல செட் பண்ணி அலங்காரம் நல்லா பண்ணிட்டு, வீட்டு வாசல்ல உட்கார வச்சு பூஜை பண்ணி வரவேற்பு கொடுத்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற மனையில எழுந்தருள செஞ்சாச்சு. என்னோட குடும்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வரலட்சுமி நோன்பை கையில் எடுத்திருக்கேன். எனக்கு அப்புறம் வழி வழியா இந்த நோன்பு கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். விரத நாட்கள்ல எதுவுமே சாப்பிடாம பட்டினியா இருந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு வருஷம் கூட நான் அப்படி இருக்க வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் பாப்பா வயித்துல இருந்தா. அடுத்த வருஷம் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். 3வது வருஷம் தம்பி வயித்துல இருந்தான். இது 4வது வருஷம். அவனுக்கு இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. வரலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ள வரும்போது வழிநெடுக பூக்கள் தூவி வரவேற்பு கொடுங்க. ரொம்ப நல்லது. என்ன பண்றோமோ அதெல்லாம் பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் அவங்களும் அத பண்ணுவாங்க. இப்போ நான் இப்போ பூ போடுறேன்னா, அவளும் பூ கேட்கறா. நானும் போடுறேன் அப்படின்ட்டு. அவளுக்கும் குடுத்துட்டு, அவளும் நான் பண்றதெல்லாம் செய்ய வைப்பேன். குறிப்பிட்ட டைம்ல அம்மன வரவேற்று வீட்டுக்குள்ள எழுந்தருள செஞ்சாச்சு. எப்பவுமே ஈவினிங் டைம் தான் நாங்க நல்லா பூஜை எல்லாம் பண்ணுவோம். காலையில அம்மனை எழுந்தருள செஞ்சதுனால, சின்னதா ஒரு நெய்வேத்தியம் பண்ணி, நாங்களே சாமி கும்பிட்டு வழிபட்டு முடிச்சாச்சு. இந்த வீட்டுக்கு கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. அதனால இந்த ஏரியால அதிகமா எங்களுக்கு யாருமே தெரியாது. தெரிஞ்ச ஒரு சிலர பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஈவினிங் பூஜை அப்போ வந்துருவாங்க. அம்மன் கழுத்துல இருக்கக்கூடிய மாலை, நெய்வேத்தியம் இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிட்டு, ஈவினிங் விளக்கேத்தி பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லபடியா இந்த வருஷம் அம்மனுக்கு அலங்காரம் எங்க மனசு நிறைவா பண்ணியிருக்கோம். வரலட்சுமி நோன்பு எடுக்க ஆரம்பிச்சு இது 4வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் அலங்காரம் அவ்வளோ சிறப்பா இருக்கும். முக லட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்தும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பழைய ஃபோட்டோஸ்க்கும் இப்ப இருக்கிற ஃபோட்டோஸ்க்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியும். முகம் அதே முகம் தான். அலங்காரம் அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ புதுமையா இருக்கும்.
நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரலட்சுமி தாயாருக்கும், சுவாமி படங்கள், விக்கிரகங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் தீபதூப ஆராதனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், வந்த கெஸ்ட்டுக்கு மஞ்சள், குங்குமம், அர்ச்சதை இதெல்லாம் குடுத்துட்டு, அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு குடுக்க வேண்டிய தாம்பூலம் எல்லாம் நானும் என் வீட்டுக்காரரும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிளேட்ல ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, கண்ணாடி வளையல், அ கோனு, சீப்பு, ஸ்டிக்கர் பொட்டு, வெத்தல பாக்கு, அப்புறம் பூ, பழங்கள் இதெல்லாம் ஒரு பிளேட்ல வச்சு அவங்களுக்கு குடுத்தாச்சு. இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. மனசுக்கு நிறைவா. நன்றி.